உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ ஏன் பேச மாட்டேங்கிற ரிஷி? இப்போ உனக்கு என்ன தோணுது? நம்ம லக்ஷ்மியை ப்ளேம் பண்றோமா என்ன? ஆண்டியோட நிலைமைக்கு அவ தானே பொறுப்பு. பேசு ரிஷி. சரி, லுக் அட் மீ. உனக்கு என்ன ஆச்சு? ரிஷி ப்ளீஸ் லுக் அட் மீ. உனக்கு என்ன ஆச்சு? ஆயுஷ் சரியாதான் சொல்றான். ஒருவேளை லக்ஷ்மி அங்க வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கா? லக்ஷ்மி அங்க வந்ததுனாலதான் நீலம் அவளை பார்க்க வேண்டி வந்தது. இந்த மாதிரி ஆச்சு. அம்மா தாயே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எதுக்காக நடக்குது? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்தது? நீங்களே சொல்லுங்க. நான் கையை நீட்டுன, அவங்களை நான் பிடிக்கவும் பார்த்தேன். ஆனா ப்ளீஸ் திரும்பவும் அந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. என் அம்மா அப்பாவை என்கிட்ட இருந்து நீங்க பிரிச்சுட்டீங்க. ஆனா இப்ப அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அன்னைக்கும் நான் தான் முன்னாடி இருந்தேன். என் கண்ணுக்கு முன்னாடியே நான் என்னோட அப்பாவை அப்ப என்னால காப்பாற்ற முடியல. ஆமா, என்னால முடியல. அதே மாதிரி இன்னைக்கும் என்னால அத்தையை காப்பாற்ற முடியல. பிளீஸ்மா சொல்லுங்க, என்ன இது? என் அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த குடும்பமே அவங்கள நம்பிதான் இருக்கு. இந்த குடும்பத்தோட ஆதாரமே அவங்கதான் சக்தியே. எல்லாருக்குமே அவங்க மேல அன்பு இருக்கு. இந்த காயம் அவங்களுக்கு மட்டும் படல. இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது ப்ளீஸ். உனக்கு என்ன ஆச்சு? உன்கிட்ட தான் நான் கேட்கிறேன் லக்ஷ்மி. உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சுன்னா என்ன? நீ கேக்குறது எனக்கு புரியல. நானே புரிய வைக்கிறேன். எதுவும் பேசாதன்னு நான் உன்கிட்ட அவ்வளவு சொல்லியும் நீ பேசிட்டு இருந்த. எத்தனையோ முறை சொல்லிருக்க சிரிக்காதன்னு. ஆனா அப்பவும் நீ சிரிச்ச. ஒரு வேலையை பண்ண வேண்டாம்னு சொன்னா நீ அதை தான் திரும்ப பண்ற. இன் ஷார்ட், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் நீ எப்பவும் பண்ற. அதுக்கு தான் கேட்கிறேன், உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? உனக்கு என்னதான் வேணும்? நீ என்கிட்ட எதையும் சொல்லணும்னு நினைக்கிறல? இதோ இப்ப இங்க இருந்து நீ போகும்போது கூட எதுவும் சொல்லாம அப்படியே போற. அங்க வீட்லயும் நான் உன்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். 2 வாட்டி கேட்டேன். சொல்லு லக்ஷ்மி, என்ன விஷயம் சொல்லு, பேசு, சொல்லுன்னு கேட்டேன். ஆனா இல்லையே, நீ எதுவுமே சொல்லல. என்ன யோசிக்கிறேன்னு தெரியல. உன்னாலதான் மாமுக்கு அப்ப கோவம் வந்துச்சு. உன்கிட்ட பேசுறதுக்காக மேல வந்தாங்க. இன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியாத லக்ஷ்மி. அடிப்பட்டது மாமுக்கா இருந்தாலும் வலி எனக்கு தான் இருக்கு. என்ன பண்ற மலிஷ்கா? நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன், இதுக்கெல்லாம் ஜெலஸ் ஆகாதன்னு. ப்ளீஸ். இப்ப என்ன யோசிக்கிற? நான் எல்லாரும் முன்னாடியே சொல்ல முடியாத விஷயத்த லக்ஷ்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேனா? நான் ஏதோ தப்பா நடந்துக்கிட்டேனா? இன்ஃபேக்ட் நான் அங்க லக்ஷ்மிக்காக போகல, கடவுள்கிட்ட ப்ரே பண்ண போனேன், மாம்காக. அது வேற ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். இருக்கட்டும், இந்த நேரத்துல நான் உன்கிட்ட அதை சொன்னா நீ கண்டிப்பா அப்செட் ஆயிடுவ. சோ அதை வேண்டாம், விட்டுரு. என்ன இந்த மாதிரி பார்க்காத, நான் உண்மையை சொல்ல மாட்டேன். உண்மையா? அது என்ன உண்மை? வேற என்ன? நீலம் ஆண்டிக்கு இப்படி எல்லாம் நடந்தது இல்ல? இது எப்படி நடந்தது? எப்படி? இப்ப நீ என்ன சொல்ல வர? நாம நினைச்ச மாதிரி நடந்திருக்கு. என்ன நினைச்ச? என்ன? நோ ரிஷி, இட்ஸ் ஓகே. மலிஷ்கா வெயிட், சொல்லு மலிஷ்கா. என்ன விஷயம் சொல்லு, என்ன நினைச்சேன்னு சொல்லு. வாயை தொற மலிஷ்கா. ஓகே ஃபைன், பட் இங்க பாரு ரிஷி, இப்போ நான் சொல்ல போற விஷயத்துல கொஞ்சமாவது போய் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்னதான் திட்டுவீங்க, என்னதான் கண்ட மாதிரி பேசுவீங்க. அதனால விட்டு தள்ளு, நான் எதுவும் பேசல. மலிஷ்கா லுக் அட் மீ. என்ன விஷயம் சொல்லு, என்ன ஆச்சு? நாம எப்படி இருக்கோம்? இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்குள்ள நாம ஷேர் பண்ணிக்கணும். அது தப்போ சரியோ
நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் நம்ம கிளியரா பேசிப்போம். ஆனா இப்ப என்ன, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? நீ கரெக்டா தான் சொல்ற. நாம இந்த மாதிரி இருக்கல. லக்ஷ்மி தான் நம்மள மாத்திட்டா. இந்த மாதிரி அவ தான் மாத்தினா. நீ சரியா சொன்ன. நாம இந்த மாதிரி இருந்ததே இல்ல. நம்ம எப்பவுமே ஓப்பனா பேசுவோம், மனசுல பட்டதெல்லாம் பேசுவோம். ஆனா இப்போ என்ன சொல்ல வரனோ அதை என்னால சொல்ல முடியல. என்னால முடியல ரிஷி. இப்ப நீயே பாரு. நான் என்னவோ சொல்ல வரேன்னு உனக்கும் ஃபீல் ஆகுது. எல்லாம் மாறி போச்சு ரிஷி. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. ஆனா என்னால அதை சொல்ல முடியல. I'm just not able to. மலிஷ்கா look at me. எதுவும் மாறல, ஓகே? அண்ட் எதையும் நீ மாத்துறதுக்கும் விடாத. நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்க விடாத. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கு. அண்ட் அதோட இந்த லக்ஷ்மி அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் அவள மாதிரி இல்லல. சுத்தமா அப்படி இல்ல. வெளியே நாம எப்படி இருக்கோமோ உள்ளேயும் அப்படிதான் இருக்கும். ஆனா அதே அவளை பாரு, அவ உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. எக்ஸாக்ட்லி. இததான் நான் சொல்ல வந்தேன். அதை நீயே சொல்லிட்ட ரிஷி. எனக்கு ஏதோ ஒரு வகையில ஃபீல் ஆயிட்டே இருக்கு. அதாவது நீலமாண்டி இன்னைக்கு கீழே விழுந்தாங்கல்ல, இது எல்லாமே அவளோட திருட்டு வேலைதான். இது எல்லாமே அவ தான் பண்ணிருக்கணும். இது எனக்கு மட்டும் ஃபீல் ஆகல. என் அம்மாவும் இதுதான் சொன்னாங்க. நடந்த எல்லாத்துக்கும் லக்ஷ்மி தான் காரணம். அதனாலதான் அம்மா கீழே விழுந்தாங்கன்னு. இல்ல, கண்டிப்பா அப்படிலாம் எதுவும் இல்ல. இது எதுவும் லக்ஷ்மியால நடக்கல மலிஷ்கா. ஷாலு, சில நேரங்கள்ல நம்ம பேசாம இருக்கிறதே நல்லது. இப்போ உனக்காக யாரும் பேச மாட்டாங்க. உனக்காக நீ தான் பேச. எனக்கு எல்லாமே புரியுது ஷாலு. புரியுதுன்னா எதுக்காக அமைதியா இருக்க? ஏன்னா ரிஷியோட மனசுல என்ன இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதோட ரிஷிக்கு இப்போதைக்கு ஏதோ ஃபீல் ஆகலனா அவனால எப்பவுமே ஃபீல் பண்ண முடியாது. எப்பயுமே முடியாது. சோ நீ உனக்கு தேங்க்யூ சொல்லதான் வந்த. எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க. என்னோட உயிரை பல தடவை காப்பாத்திருக்க. அதுக்கு உன் உடம்பு இப்ப எதுக்கு இப்படி உதறுது? முதல்ல நீ நல்லா மூச்சை விடு, அதுக்கப்புறம் பேசு. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது நான் வரேன். என்னாச்சு ரிஷி? எதுக்கு இப்படி இருக்க? நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது நான் என்னவோ யோசிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லு, உனக்கு எப்படி தெரிஞ்சது? உன்னை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு எனக்கு உன்னை பத்தி தெரியும். என்ன உனக்கு தெரியும்ல? அப்படி தெரியும்னா நீயே ஒரு உண்மையை சொல்லிட. அது நானும் மலிஷ்காவும் என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது நீ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு போன்னு சொன்னல. உனக்கு நம்மளை பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னல. நம்மளை பத்தி நீ என்ன பேச வந்த? அங்க நீ என்கிட்ட ஏதோ பேச வந்தல்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.